கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணி அந்த நம்ம சர்ச்சுங்கிற இடத்துல வந்து மந்த்லி பாஸ்ன்னு அடிங்க. சரிங்களா? மந்த்லி பாஸ்ன்னு அடித்து சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ihmcl.co.in ஃபாஸ்டாக் யூஸ்ன்னு இருக்கும். ஃபஸ்ட் லிங்க் ஃபாஸ்டாக் யூஸ்ன்னு லிங்க் இருக்குல்ல, அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினா அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பாருங்கள், இந்த ஆரஞ்சு கலரில் பை மந்த்லி ஃபாஸ்டாக் ப்ராசஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? அந்த பேஜில் பாருங்கள், செலக்ட் பிளாஸான்னு மொதல் பாக்ஸ் இருக்கும். அந்த செலக்ட் பிளாஸுங்கிறது நீங்கள் எந்த டோல்கட்டுக்கு பாஸ் போகணும்னு நினைக்கிறோம் அந்த டோல்கட் நேம் அடிங்க. நம்ம டோல்கட் நேம் வந்து புதுர் பாண்டியரம், PUT. சரிங்களா? PUTURPNTYPRன்னு இருக்கும். அந்த 3 இடத்துல இருக்கும். புதுர் பாண்டியரம் அடிச்சுட்டு கீழே வந்து அந்த கேப்ச் கோடை கரெக்டாக அடிங்க. சரிங்களா? கேப்ச் கோடை பெரும்பாலும் கேப்ஸில் இருக்கும். கேப்ச் கோடை வந்து கரெக்டாக அதில் என்ன கொடுத்துருக்கோ அதை பார்த்துட்டு அடிச்சுட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோன்னே அடுத்த ஐசிஐசி பேங்க் ஆன்லைன் பாஸ் ஓப்பன் ஆகும். அதில் பாருங்கள், டேக் ஐடி ஆர் வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கும். சரிங்களா? வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் எந்த வண்டிக்கு பாஸ் பண்ணீங்களோ அந்த வண்டியை அந்த வண்டி நம்பரை வந்து கரெக்டாக அடிங்க. வண்டி நம்பர் அடித்து முடிச்சுன்னா பக்கத்துலேயே பாருங்கள் சர்ச்சுன்னு இருக்கும். அந்த சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள். சர்ச்சை கிளிக் பண்ணால் கீழே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? அதில் முதல்ல வண்டி நம்பர் இருக்கும். வண்டி நம்பர் பக்கத்தில் ஒரு ரவுண்ட் இருக்கும். அந்த ரவுண்டை கிளிக் பண்ணுங்கள். அந்த ரவுண்டை கிளிக் பண்ணோன்னே கீழே இன்னொரு இது ஓப்பன் ஆகும். அதில் வந்து செலக்ட் பிளாஸுங்கிறது பிக்ஸ்டாக இருக்கும். நீங்கள் என்றைக்கு மொபைலில் ஆன் பண்ணுறீங்களோ அன்றைக்கி அந்த பாஸ்போர்ட் போன அன்றைக்கி டேட்டு காட்டும். சப்போஸ் உங்களுக்கு அந்த டேட்டில் வேணால் போட்டுக்கோங்க, இல்லை வேறு டேட் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதில் கிளிக் பண்ணுங்கள். கீழே காலண்டர் ஓப்பன் ஆகும். என்றைக்கு பண்ணுறீங்களோ அன்னையிலேருந்து 30 நாள் கணக்கு. சரிங்களா? அந்த ஆர்டிஸ்ட் டேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஆக்டி டேட் வந்து பிக்ஸ்டாக இருக்கும். நீங்கள் அது எதுவும் தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பாஸ் டைப்புன்னு இருக்கும். அது கிளிக் பண்ணால் ஒன்று தான் காட்டும். மந்த்லி பாஸ் மட்டும் தான் காட்டும். மந்த்லி பாஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அது கீழே செலக்ட் பாஸ் ஸ்கீம்னு ஒன்று ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதான் மெயின். இதில் வந்து செலக்ட் கொடுக்கும்போது 2 காட்டும், ரெடிஸ் 10 அல்லது ரெகுலர் மந்த்லி பாஸ். சரிங்களா? இதில் எது ஃபஸ்ட்டு காட்டு அதை கொடுங்கட்டுமா. ரெடிஸ் 10 அல்லது 20 காட்டும். அதை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலர் மந்த்லி பாஸ்ன்னு கிளிக் பண்ணாங்க, அதில் அமௌண்ட்டு கூட காட்டும். சரிங்களா? ரெடிஸ் 10 அல்லது 20 காட்டும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்து இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணோன்னே கீழே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? அதில் பாருங்கள், கடைசியில் உங்கள் அந்த வண்டிக்குள்ள அமௌண்ட் காட்டும். 150 ரூபா அல்லது 300 தான் பாஸ் அமௌண்ட்டு. சப்போஸ் அதுக்கு மேலே காமிச்சிங்கன்னா நீங்கள் டோல்கட்டில் என்னென்னு கேட்டு கிளியர் பண்ணி பாஸ் போடுங்க. கூட அமௌண்ட்டு காமிச்சா போடாதீங்க. சரிங்களா? அதுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு கீழே கண்டினியூன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பிளாஸா நேமு, டேக் ஐடி, உங்கள் வண்டி நம்பரு, பாஸ் என்றைக்கு ஆரம்பிச்சு என்றைக்கு முடியுங்கிறது இருக்கும், அமௌண்ட் இருக்கும். அதில் இமெயில்னு ஒரு பாக்ஸ் ஓப்பன் இருக்கா, இமெயில் அடிங்க. இந்த இமெயிலுக்கு எந்த ஒரு ஓடிபியோ அல்லது பில்லோ எதுவுமே போகாது. நீங்கள் எந்த இமெயிலும் அடிச்சுக்கலாம். இமெயில் ஐடி கரெக்டாக அடிங்க. அடிச்சோன்னா அந்த பேஜோட பகுதிக்கு கீழே வாங்க, கடைசி வாங்க, ஐ அக்ரின்னு இருக்கும். ஐ அக்ரி கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ ஆன் பேன் இருக்கா, அதை கொடுங்க. இது கொடுத்தோன்னா அடுத்து பேமெண்ட் மெத்தடுக்கு போயிடும். சரிங்களா? பேமெண்ட் மெத்தட் பொறுத்த வரைக்கும் 4 விதமாக இருக்கும். நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, கியூஆர் கோடு, யூபிஐடி. சரிங்களா? இதில் உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் அது மூலம் கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ டெபிட் கார்டு மூலம் சொல்லி தரேன். நீங்கள் எது மூலம் பண்ணிக்கலாம். கியூஆர் கோடு, யூபிஐ எது மூலம் பண்ணிக்கலாம். நான் டெபிட் கார்டு மூலம் இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். டெபிட் கார்டுங்கிறது ஏடிஎம் கார்டு. அந்த ஏடிஎம் கார்டு முன்பதில் வந்து 16 நம்பர் இருக்கும். அந்த நம்பரை கரெக்டாக அடிங்க. அடுத்த இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி மந்த் அண்ட் இயர்னு காட்டும். ஏடிஎம் கார்டு முடிகிற மந்த்தும் இயரும் கரெக்டாக அடிங்க. அந்த சிவிங்கிறது ஏடிஎம் கார்டு பின்னாடி திருப்பினா ஒரு 3 நம்பர் இருக்கும். அந்த 3 நம்பரை கரெக்டாக அடிங்க. சரிங்களா? அடுத்து அக்கௌண்ட் யார் வச்சுருக்காங்களோ அவங்களுடைய நேம், அந்த ஏடிஎம் கார்டில் வச்சுருக்காங்களோ அவங்களுடைய நேம் அடிங்க. அடிச்சுட்டு கீழே மேக் பேமெண்ட் இருக்கும், அதை கொடுங்க. மேக் பேமெண்ட் கொடுத்து முடிச்சோன்னே அடுத்து ஓடிபி வரும். சரிங்களா? ஓடிபி வந்து கரெக்டாக அடிங்க. ஓடிபி கரெக்டாக அடிச்சுட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுங்க. ஓடிபி வந்து கரெக்டாக விடுங்க. சப்போஸ் ராங் அடிச்சுன்னா திருப்பி பேமெண்ட் ஃபெயில் வரும். திருப்பி பழையிலேருந்து நீங்கள் மருந்து செய்கிற மாதிரி இருக்கும். பிடிச்சோன்னே அடுத்து வரும். இதுதான் உங்களுக்கு பாஸ்போர்ட்டுக்கான ஆதாரம். சரிங்களா? ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ்ன்னு வரணும். சப்போஸ் இதுக்கு முன்னாடியே கட் ஆகிட்டுன்னு சொன்னால் அது நீங்கள் பாஸ் போடலன்னு தான் அர்த்தம். சரிங்களா? இந்த பேஜுக்கு கண்டிப்பாக வரணும். இது வரைக்கும் நீங்கள் வந்தால் தான் பாஸ் போட்டின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஓடிபி கொடுத்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு வச்சுன்னா அது பாஸ் போடலான்னு அர்த்தம். சரிங்களா? இந்த பேஜ் வந்தால் தான் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் போட்டின்னு அர்த்தம். திருப்பி சொல்கிறேன், இந்த பேஜ் வரணும். ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ்ஃபுல்லி வரணும். சரிங்களா?
கீழே அந்த டவுன்லோட் பேமெண்ட் ரிசிப்ட் இருக்கும், அது கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அது வந்து பில்லு. நீங்கள் மந்த்லி பாஸ் போட்டிங்களா ஆன்லைனில், அந்த போஸ்ட்டுக்கான பில்லு. இந்த பில்லை வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் பாஸ் போட்டேன் போடல அப்படிங்கிறத வந்து நீங்கள் டோல்கேட்டில் காமிச்சிக்கணும். சரிங்களா? இந்த பில்லு இருந்தால் தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து டோல்கேட்டில் பாஸ் போட்டேங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். சப்போஸ் இதுக்கு முன்னாடி கட் ஆகிட்டா நீங்கள் பாஸ் போடலன்னு அர்த்தம். எதுவும் டவுட்னா டோல்கேட்டில் பாஸ் போட்டிருக்கே இல்லைன்னா டோல்கேட் நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கூட கேட்டுக்கலாம். என் நம்பருக்கு பாஸ் போட்டிருக்கேனா இல்லையானா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டுக்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக இந்த பேஜ் வரைக்கும் போகணும். சரிங்களா? இது போனால் தான் உங்களுக்கு இது கண்டிப்பாக நீங்கள் பாஸ் போட்டிங்கன்னு அர்த்தம்.